Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 53rd question. இது பார்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், பட் இது ரொம்ப சிம்பிளான question. இது வந்து டைரக்டா Cauchy-Euler equation தான். ஓகே, ஸோ Cauchy-Euler equation மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ முதல்ல நான் அந்த Cauchy-Euler equation மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், y டபுள் டேஷ் மைனஸ் 2y டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, அதை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ த்ரூ அவுட்டாக எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் y டபுள் டேஷ் மைனஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 1 வந்து t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்னவா மாறிடும்னா டி ஸ்கொயர். இப்போ ஒய் டபுள் டேஷ் வேணும்ல, ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு தெரியும். ஓகே, ஏன்னா இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால். ஸோ டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு டிடின்னு வந்துடும். ஓகே, நான் இந்த ரீசனுக்காக தான் எக்ஸ் மைனஸ் ஒன்னு மாற்றினேன். ஏன்னா இது சப்போஸ் நான் ஒன் மைனஸ் எக்ஸ்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துருக்கும். ஸோ அது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னை வந்து டீன்னு வச்சிருக்கிறேன். அண்ட் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றினேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒய் டபுள் டேஷ், அதாவது டி ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து டிஎக்ஸும் டிடியும் சேம் தான், அதனால் எந்த சேஞ்சும் வராது. ஒய் டபுள் டேஷ் அப்படியே வச்சுக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து இது டி ஸ்கொயர் ஒய் டிடி ஸ்கொயர், ஓகேவா, டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடையாது. மைனஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு Cauchy-Euler equation மாதிரியே இருக்குதா. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 2, -1. ஓகே, ஸோ அப்போ y ஈக்குவல்ஸ் டு c1 e to the power 2 theta plus c2 e to the power negative theta. ஓகே, ஸோ y ஈக்குவல்ஸ் டு c1 e to the power. ஸோ e to the power theta வந்து நான் என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து டீல மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இ டு தி பவர் தீட்டாவை நான் வந்து டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி தான் Cauchy-Euler equationல பண்ணுவோம். தீட்டாக்கு சால்வ் பண்ணிட்டு கடைசியில் இ பவர் தீட்டா வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பட் இங்கே டி அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் வேல்யூ எடுத்துட்டதுனால இ டு தி பவர் தீட்டா வந்து டீன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப உளருது. ஸோ இ டு தி பவர் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். plus c2 e to the power theta the whole power minus 1, that is 1 by t. Okay, great. So இப்போ நான் என்ன பண்ண போறேன், y equals to c1. What is t? T is nothing but x minus 1. So x minus 1 the whole square plus c2 into 1 by x minus 1. Great. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, லிமிட் x tends to infinity y of x வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. x வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது y வந்து 0வா அப்ரோச் பண்ணுமா. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நீங்கள் போடும்போது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது 0 ஆயிரும். பட் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். கரெக்ட் தானே. அப்போ இந்த டேர்மே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், c1 0, அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ c1 0 ஆயிடுச்சுன்னா y ஈக்குவல் டு c2 இன்ட்டு 1 by x minus 1. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x 2ஆக இருக்கும்போது y 1. ஸோ அப்போ அதை வச்சுட்டு y 1, எக்ஸுக்கு நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா 2 minus 1 1. ஸோ c1ஓட வேல்யூ 1. ஸோ ஃபைனலாக y ஈக்குவல் டு 1 by x minus 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கேட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா y of 3ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் y of 3 ஈக்குவல்ஸ் டு 1 by 3 minus 1, that is 1 by 2. Okay, so the answer is 0.5. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.